ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான ட்ரீட் ஆஃப் ரீகார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட்ல மானி தேனி பொன்மானி அப்படின்னு ரொமான்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கும். ஓவரா எக்ஸாஜரேட் பண்றது எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால அதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்த்து ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 10. கவுண்டர் அட்டாச் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத லிக்கரிஷ் வந்து பார்த்துட்டு இப்போ வழக்க போல நம்ம ஹீரோவோட ரீஇன்கார்னேஷன் ஸ்டோரியை காமிக்கிறாங்க. லேண்டா ஸ்வீட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சு நம்ம ஹீரோ இறந்துட்டான். பட் இந்த வேர்ல்ட்லயும் நம்ம ஹீரோவோட கோல் அதுவா தான் இருக்குது. கவுண்டர் அட்டாச்சோட கையை உதறி விட்டுட்டு லிக்கரிஷ் நீ நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்ரீ நாங்க என்னத்தை தான் பார்த்தோம் மைண்ட் கேட்கவும் நான் அப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். பார்ட்டியே இப்போதான் இன்ட்ரெஸ்டிங் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கவுண்டர் அட்டாச் பாக்குறா. லிக்கரிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் ஃபாலோ பண்ணி போறான். லிக்கரிஷ் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கா. அவனு நம்ம ஹீரோமாவா பின்னாடி போகுவோம். என்ன மன்னிச்சிருங்க லார்ட் பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அது கவுண்டர் அட்டாச்சோட ஒரு ஸ்கீம். அவங்க என்ன ஒரு 9 வயசு பையனை தான் பாக்குறாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். பார்ட்டிக்கு வந்திருந்த எல்லா பொண்ணுங்களுமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மோசமான விஷயங்கள் தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். என்ன மோசமான விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு பிடிச்சி போய் நீங்க என்ன வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு ஆளரா. எல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் சோசியலைஸ் பர்சன் கிடையாது. பெட்ரா கூட எல்லார்கிட்டயும் ஈஸியா பேசிடுவானா நான் அப்படி இல்ல லிக்கரிஷ் சொல்லுவோம். அது எனக்கு பரவாயில்ல. அதுதான் லேடி பெட்ராக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசம். அண்ட் இந்த ஒன்னை தான் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல நீ எப்படி மாறினாலும் அந்த ஒன்னையவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நம்புறியா நம்ம ஹீரோ கேட்கவும் நம்புறேன் அப்படின்னு லிக்கரிஷ் சொல்றா. இங்கே வெயிட் பண்ண நான் இதோ வந்துருந்தேன். என்னானாலும் சரி இங்கே வெயிட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். கவுண்டர் ஷோவா பாட்டு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கா. பார்ட்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்காக லிக்கரிஷ் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி திரும்பவும் இந்த இடத்துக்கே வந்துதான். எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஆப்பிள் கேண்டியை கொடுக்கவும் இது சுகர் கோட்டிங் போங்கா தானு கேட்கவும் ஆமா ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது நான் உனக்காகவே ஸ்பெஷலா பண்ணது. இதை நீ மட்டும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். லார்ட் பேஸ்ட்ரி எனக்காக ஒன்னு செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டுல இதை யாருமே சாப்பிட்டது இல்ல. நான் தான் இதை ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் அதை சாப்பிடுறா. அதை சாப்பிடும் போது நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ், நம்ம ஹீரோவோட ஸ்மைல், இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தது. இது எல்லாமே லிக்கரிஷ்க்கு ஞாபகம் வருது. நான் சோகத்தினால அழல. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வந்தப்போ இதோட பேரு கேண்டி ஆப்பிள். இதை மேக் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். சோ எந்த ரீஜியன்லனாலும் இதை ஈஸியா மேக் பண்ணிட முடியும். இதுக்கு நிறைய பேர் இருக்கு. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச பேரு ஆப்பிள் ஆஃப் லவ். எனக்கு உன் மேல இருக்கிற ஒவ்வொரு ஃபீலிங்கையும் சேர்த்து தான் நான் இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் பேஸ்ட்ரியோட லவ்வா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. சோ லிக்கரிஷ் ப்ளீஸ் நீ நம்மள எப்பவுமே நம்பிக்கை வைக்கலாம். உன்னோட முகத்துல எப்பவும் சந்தோஷத்தை மட்டும் தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதை மேக் பண்ண உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹாப்பி ஆகுறா. இவன் முகத்துல இருக்கிற இந்த ஸ்மைல் கொஞ்ச நேரத்துல நான் இதை மிஸ் பண்ண பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் மேக் பண்ணி எல்லார் முகத்திலயும் ஸ்மைல வர வைப்பேன் அப்படின்னு கிஸ் பண்ணலான்னு போகுவோம். மைடங்க வந்துருதா. லார்ட் பேஸ் வேற லெவல் அப்படின்னு நீக்கோ கலாய்க்கிறான். நீக்கோ எப்போல இருந்து இங்க இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நீங்க அந்த பொங்காவோட வரும்போதே நாங்க இங்க தான் இருக்கோம். ஆப்பிள் ஆஃப் லவ் எல்லாத்தையும் கேட்டோம்னு சொல்லுவோம். என்ன உனக்கு கலாய்க்கிறதுக்குலாம் நேரம் இருக்கா அப்படின்னா வீட்டுக்கு போய் நிறைய வேலையை பாரு. உன்னோட ஒர்க்கை டபுள் மடங்கு ஆக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ லார்ட் பேஸ் டபுள் எல்லாம் ஒர்க்கு தரவே நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னீங்கன்னு கேட்கவும் நான் உனக்கு விளையாடுற மாதிரி தெரியுதா அப்படின்னா உன்னோட வேலையை 3 மடங்கு ஆக்குறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க அப்பா கிட்ட இதை பத்தி சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்றான். ஒரு வழியா நீங்க ஹாப்பி ஆயிட்டீங்க அப்படின்னு அந்த மைண்ட் நம்ம ஹீரோவை மறைக்கிறா. மகனே ஒரு வழியா திரும்ப வந்துட்டியா சரி அங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போய் கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா மூச்சு விட முடியல விடுங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஸ்வீட் லிக்கரிஷ் நீயும் வந்துட்டியா. திடீர்னு நம்ம கிச்சனுக்கு வந்து உனக்காக தான் எதையோ ரெடி பண்ணான்னு நினைக்கிறேன். எதையோ கிளியர் பண்ணாம அப்படியே போட்டு போயிட்டான். பேஸ் அங்க என்ன நடந்ததுன்னு ஒண்ணு விடாம என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. லார்ட் கேஸ்ட்ரல விட லேடி ஆக்னஸ் கிட்ட மாட்டுறது ரொம்பவே மோசம் அப்படின்னு நீக்கோ சொல்றான். 2 மணி நேரம் நான் எங்க அம்மாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டயர்டா இருக்கும். ஷீட் வந்து நம்ம ஹீரோக்கு டீ கொடுக்குறான். உடனே நம்ம ஹீரோவா அதை குடிச்சிட்டு இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். சாக்லேட்டை விராப் பண்ண விராப்பஸ் தானே இது அப்படின்னு ஷீட் பார்த்தா கவுண்டர் அட்டாச் நம்ம ஹீரோவை கட்டிப்படி இருக்கிற போட்டோ அதுல இருக்கு. இது என்னது அப்படின்னு ஷீட் கேட்கும். நீங்க அதுல என்ன பாக்குறீங்களோ அது அப்படியே தான் நடந்தது. எனக்கே பிரச்சனையும் உண்டு பண்ண ட்ரை பண்ணாங்க. சோ இப்போ எல்லா நோபலுக்கும் இந்த விராப்பர்ஸ் தான் கேட்டு அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த தைரியம் தான் அவன் இப்படி பண்ணிருப்பான். நான் ஏதோ சின்ன பசங்க மேல ஆசைப்படுற மாதிரிலாம் இப்ப எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு கவுண்டர் அட்டாச் டென்ஷன் ஆகுறா. ஆல்ரெடி சின்ன பசங்க இருக்கிற நோபல் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஒருத்தனுக்கு 10 வயசு இன்னொருத்தனுக்கு 12 வயசு அப்படின்னு பட்லர் சொல்லுவான். அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கவுண்டர் அட்டாச் நினைக்கிறா. ஹியூபரிக் அண்ட் கார்லச்சக்கோட ஃபேமிலி ஒன்னா இணைதுங்கிறதுனால அவங்க ஆர்மி ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு முன்னாடியே லோடர் ரூட் அப்படிங்கிற பக்கத்து டொமைனை சேர்ந்தவன் ஹியூபரிக் டொமைன் மேல வார் தொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான்னு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வருது. எனிமி ஆர்மில 30,000 பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஆர்மியை விட அது பெருசு. கார்லச்சக் அண்ட் ராயல் கேபிட்டலுக்கு மெசேஜ் அனுப்புங்க நமக்கு எய்டு தேவைன்னு அப்படின்னு ஹியூபரிக் சொல்றாரு. நம்ம ஹீரோ ரைம்ஸ் படிச்சுக்கிட்டு காயின் என்னவோ என்னடா வியர்ட் ஸ்பெல் அது அப்படின்னு நம்ம கேட்கறான். கவுண்டிங் நான் மிஸ் பண்ணாம இருக்கதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு டோட்டலா 318 கோல்டு காயின்ஸ் இருக்கு. இதுல 4 கோல்டு காயின்ஸ் எனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். இந்த வயசுல ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளவு காசு ரொம்ப அதிகம் தெரியுமான்னு ஷீட் கேட்கவும் என்னோட ஸ்வீட்ஸ் எல்லாம் மேக் பண்ண நிறைய செலவுகள் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். தான் நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு பாஸ் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஷீட் சொல்லுவோம். அடுத்து ஒரு 100 கோட்ஸ் ரெடி பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். 70 தானே வேணும்னு கேட்டான்னு ஷீட் கேட்குவோம். 100ன்னு சொல்லிட்டு அவன் பேரை பேசுவான். 70 தான் அவங்களால தர முடியும்னு சொல்லும்போது நம்ம விலைய கம்மியா கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெகோசியேஷன்ல ஒன்னு வின் பண்ண முடியாதுன்னு ஷீட் சொல்லுவோம்.
கோட் மில்க் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா அதை வச்சு சீஸ்ல நிறைய மேக் பண்ணலாம். அந்த சீஸ் வச்சு நான் எதுல ஆரம்பிக்கிறதுனே தெரியல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி ஒரு காலத்துல நாங்களுமே கோட்ஸ் வாங்கலாம்னு நினைச்சோம். வேஸ்ட்லாண்ட்ல எதுவுமே முளைக்காதா, அப்படியே முளைச்சாலும் அதை கோட் சாப்பிட்டுடுச்சு. அதனால நாங்க அதை அனுப்பிட்டோம் ஷீட் சொல்லுவோம். பட் இப்பதான் எல்லாம் கிரீனா மாறிடுச்சு, நிறைய லைஃப் ஸ்டாக் நம்ம வளர்க்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா கோழி வளர்த்து அதை கறியாக்க போறோமா அப்படின்னு கேட்கவும் அது ஒரு தப்பான ஐடியா. நமக்கு நிறைய கோழிங்க தேவை, அதுங்களோட முட்டையை வச்சு கேக்கு பன்னு மயோனிஸ்னு எக் தான் எல்லாத்தோட பேசிக் இன்கிரீடியன்ட் தெரியுமா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதெல்லாம் நம்ம பண்றதா இருந்தா நமக்கு மேன் பவரும் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஷீட் சொல்றான். அது என்னமோ உண்மைதான், சரி எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இதை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சுகர் கேன் மாதிரி ஒன்னு நம்ம ஹீரோ வளர்த்து அதோட சார்ல இருந்து ஒரு சிறப்பை நம்ம ஹீரோ ரெடி பண்ணிருக்கான். ஷீட்டுமே அதை எடுத்து குடிச்சு பாக்குறான். இது ரொம்பவே இனிப்பா இருக்கு, தகட்டுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லது, இதை வச்சுதான் நான் என்னோட சொந்த சுகரை ரெடி பண்ண போறேன், அதை வச்சு என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் நான் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரொடக்ஷன் பண்ணும்போது மேஜிக்கை மட்டும் யூஸ் பண்ணாத, அப்புறம் உங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு உனக்கே தெரியும்னு சொல்லுவோம். அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சுகர் கேன்ல இருந்து அந்த சாரை புளியறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு மிஷினை மேக் பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணன் வந்து அது என்னன்னு கேட்கவும் இதை பொழிஞ்சு நாங்க சாறு எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கிறிஷ் கிட்ட அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இது எனக்கு 8 மார்க் சொல்லுவோம், மெஷர்மெண்ட் தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது லோமி போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றா. லோமி அந்த லிவரை பிடிச்சிருந்தா, பட் மார்க் விட்டுருந்தான். லோமி நீ ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லுவோம், பார்த்து ஜாகிரதை guys நம்ம ஹீரோ சொல்றான். லோமி நீ ரொம்பவே வெயிட்டா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாரடா குண்டுன்னு சொன்ன நம்ம கழுத்து நடிக்கிறா. அந்த லிவரை பிடிச்சி போய் உங்க கீழே இழுக்கிறாங்க, பட் அந்த கட்டை உடஞ்சு போயிருது. சாரி நாங்க அதை உடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். தப்பு இதுல உங்க மேல இல்ல, பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணோம். மேபி இதை இரும்புல பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லிக்ரிஸ் ஏதோ சொல்ல வந்துட்டு தாங்கிட்டு இருக்கோம். உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லு, இந்த ஐடியா ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்ல, அதை வச்சு மேபி வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க நிறைய ட்ரையல் அண்ட் எரர் இருக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதே மாதிரியான ஒரு மிஷினை நான் எங்க வீட்லயும் பார்த்திருக்கேன், பட் அதை ஜூஸ்ல புளியறதுக்கு மேல இருந்து கீழே இழுக்க மாட்டாங்க, சைட்ல சுத்துவாங்கன்னு சொல்லுவோம். சூப்பர், அப்படின்னா நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மிஷின் ஆல்ரெடி இந்த வேர்ல்டுல இருக்கு, அந்த மிஷினை வாங்கினா போதும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்டா, ஏதோ ட்ரையல் அண்ட் எரர்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு மார்க் கேட்குவோம். ஆல்ரெடி தான் அந்த மிஷின் இருக்கு, காசு கொடுத்து அதை வாங்கினா போதும், எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. உடனே எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த மிஷினை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசலாம்னு போறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்லி லிக்கரிஷ் பாக்குறா. அந்த மிஷின் மட்டும் கிடைச்சதுன்னா என்னோட ஓன் சுகரை என்னால மேக் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஸ்வீட்ல ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். அப்பா திரும்ப வந்துட்டீங்களா, கார்ட்ல சிக்கன் லார்ட்ஸ் காலா எப்படி இருக்காங்க, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு மோசமான செய்தி அப்படின்னு ஷீட் சொல்லுவோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். வார் ஸ்டார்ட் ஆக போகுது, பார்டர்லேண்ட் பிரச்சனை, ஹவுஸ் யோபரிக்கும் லோட்டரோ டொமைன்கும் அப்படின்னு சொல்லுவோம். வாரா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வார் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அதுல நிறைய பிரச்சனை ஏற்படும், அதனாலதான் நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.